வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, நேற்று நம்ம சிஎம் சார் முதலமைச்சர் அவர்கள் மோடியை போய் பார்க்க போயிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் பத்திரிகைகள் எல்லாம் நல்லா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எதுக்காண்டி போனாங்க, என்ன போனாங்கிறது இதுமாரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர் பிரச்சாரப்போ பார்த்திங்கன்னா, மக்களுக்காக நிற்பேன் செய்வேன் அப்படி இப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்த அளவுக்கு விஜய் சார் எப்போவுமே சைலண்டாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி இருந்தாப்புல இப்போவும் அதே மாதிரி இருக்கிறாருன்னா அது ரொம்ப சங்கடத்துக்குரியதாக இருக்குது. என்னென்னா, மறுபடியும் இதே பாணியிலே போனார்னா அப்போ எதுக்கு தான் அவர் பேசுவாருங்கிறது தெரியல. கோயம்புத்தூரில் சூலூரில் ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு நிலைமை நடந்திருக்குது. இப்போ அதை போய் நேரில் போய் பார்க்கல. திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண்ணுக்கு செவிலியர்கள் பூரா போராட்டம் நடத்தியிருக்காங்க, அதுக்கு போகல. இப்போ பிரச்சாரப்போ அவங்க சொன்னப்போ இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுது. அப்போ கொள்கை எதிரி மோடி அப்படின்னு சொன்னார் விஜய் சார். இப்போ மட்டும் அது எதுக்கோ வாங்க போயிருக்கலாம், மோதல் வாங்க போயிருக்கலாம், நினைத்தியாது மெட்ரோ ரயிலுக்கான ஏதோ ஒன்று வாங்க போயிருக்காங்க. முதல்ல அது முக்கியமாக இது முக்கியமானு யோசிச்சு பார்த்தோன்னா, முதல்ல நம்ம தமிழ்நாடு தான் முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் உள்ளது. முதல்ல நம்ம அந்த தமிழ்நாட்டு உள்ளதை எப்போயுமே நம்ம பார்க்கணும், சரியா? அதை பார்க்காம என்னென்னமோ. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய நண்பன் விஜய் ரசிகர் ப்ளஸ்ஸு தாவக்கா இதில் பார்த்திங்கன்னா அவன் உறுப்பினராக வேற இருக்கிறான். நான் அஜித் ரசிகர். இப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் கிளாஸ்மேட்டு, ரொம்ப வருஷம் இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு. அந்த விஜய் ரசிகர்கிட்ட போய் நம்ம பேசும்போதோ வைக்கும்போதோ அது என்னுடைய நண்பனாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசவே முடியல. ஏன்டா பேசுகிறவங்க அளவுக்கு இருக்குது. என்னென்னா, அவங்க அந்த ஒன் சைடு உள்ளது, அவங்க நல்லது செய்கிறது, இப்போ தான் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்னது தான், எப்போயுமே ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு அதை குறைய சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஒரு 10-15 நாளில் சில விஷயங்கள் அவரால் செய்ய முடியும். ஏன்னா இப்போ அவர் ஒரு விஜய் சார் முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவரால் செய்ய முடியும். ஆனால் அதை மீறி அவர் சில விஷயங்கள் செய்ய மாட்டேங்கார். ஏன்னா சில விஷயங்கள் செய்கிறதுக்கு நாளாகும் இல்லைங்க. ஏன்னா அவர் அறிவித்த 2500 ரூபாவது, 6 சிலிண்ட்ரு, மாணவர்களுக்கு 4500, 15,000 அப்படின்னு நிறைய சொல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாகும். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் உடனே செய்யக்கூடியது. இப்போ நம்ம கேரளாவில் பார்த்திங்கன்னா, கேரளாவில் சதீசன் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க. 2வது நாளில் அவங்க கையெழுத்து போட்ட 2வது நாள் முதல் கையெழுத்து போட்டது பார்த்திங்கன்னா, அந்த ரயில்வே ட்ராக் 700 கோடி ரூபா 750 கோடி ரூபா ரயில்வேக்கு போட்டிருக்காங்க. 300 கிலோமீட்டர் என்னமோ. அது கேரளாவுடைய இயற்கை வளங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத வச்சு முதல் கையெழுத்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம யோசிக்கிறது பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் சார் எப்போயுமே பார்த்திங்கன்னா பரந்தூருக்கு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது பரந்தூரில் தான் அவர் இங்கேருந்து விவசாயிக்காண்டி தான் என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாப்புல. அப்போ அவர் நினச்சாருன்னா, ஏன்னா அவருடைய அதிகாரம் அப்படி இருக்குது. முதலமைச்சர் அதிகாரங்கிறது 10,000 யானை கொண்ட சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது. ஏன் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிறது இது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அது நிறைய முரண்பாடுகள் ஒன்று இருக்குது. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, என்னுடைய நண்பன் கூட விஜய் ரசிகர், தமிழக வெட்டுக்களத்தில் உறுப்பினராக இருக்கேன். அவங்க கூட போய் பேசினாங்க கூட என்னென்ன புரிய மாட்டேக்கு, புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் என்னடா எப்படி நம்ம யோசிக்கிறது மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசவே முடியல சுத்தமாக. என்னென்னா,
அவங்க செஞ்சாங்களா? அவங்க செய்யலைங்கிறதுக்காண்டி தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தாங்க மக்கள். அப்போது அவங்க செஞ்சாங்களா, அவங்களே நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா அவங்க தோத்துட்டாங்க, வீட்டில் இருக்கிறாங்க 2 கட்சிகளும். இப்போ நம்ம வந்திருக்கோம்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்க செஞ்சீங்க, நீங்கள் அவங்களுக்கே இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டீங்க, இத்தனை வருஷமாக இது பண்ணீங்க அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டு செஞ்சாங்க, இத்தனை வருஷமாக பண்ணல, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அது நாளாகும். சரி, நாளாகட்டும். எது கொஞ்ச நாள் கழித்து பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, உடனே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. சில விஷயங்கள் எல்லாமே உடனே இப்போ கூட அவர் நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம். ஏன்னா அவர் முதலமைச்சர், அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவ்வளோ பலம் இருக்குது. அப்போ ஏன் பண்ண மாட்டேக்காரு? இது நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய இருக்குது. சுத்தமாக புரிஞ்சுக்கிட மாட்டேக்காங்க. அவங்ககிட்ட போய் என்ன வாதம் பண்ணாலுமே அந்த வாதத்துடைய இதே போயிடுது நமக்கு. இதில் எனக்கு பிடிச்ச பத்திரிக்கையாளர் கோடீஸ்வரன் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பத்திரிக்கையாளர் கோடீஸ்வரன் சொல்லி சார் என்னென்னா, அவருடைய நண்பர்களே இந்த மாதிரி அவர் வாதத்துக்கு போகும்போது இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ என்னுடைய நண்பன் என்கிட்ட பேசின மாதிரியேவும் அவர்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. அப்போது அவங்க ஏன் இப்படி ஒன்று போல் அதாவது விஜய் சார் மேலே அவ்வளோ மோகம் கொண்டு இருக்கிறாங்க. தப்பு இல்லை, ஒரு நடிகராக இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க மேலே ஒரு பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இத்தனை வருஷமாக அவங்க பார்த்து வளர்ந்துருக்குறாங்க, இருக்கட்டும். ஆனால் தப்பு சரியதுன்ட்டு ஒரு நியாயம் வேண்டாமா? குறைஞ்சபட்சம் ஒரு தர்மம் வேண்டாமா? பத்திரிக்கையாளர்களுடைய வேலையை பத்திரிக்கைங்கிறது நம்ம இந்திய நாட்டின் ஜனநாயகத்தின் 4வது தூண். இந்த 4வது தூணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சுட்டி காட்ட தான் செய்வாங்க. இது தப்பு, இதை திருத்திக்கிறது தான் நல்ல விஷயம். இதைத்தான் காமராஜர் ஐயா காமராஜர் காலத்தில் ஒரு வரலாறு இருக்குது. அவர் எதிர்கட்சிகள் இப்படி சொல்லும்போது ஆளுங்கட்சியான காமராஜர் அவங்க பின்னாடி உள்ள ஆளுகள் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. காமராஜர் சொல்லியிருக்காங்க, இருங்கப்பா அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க ஒரு சில பிரச்சனைகள் சொல்லும்போது அப்போ காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மேலே தப்பு இருக்குது, அந்த அமைச்சரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறார் அது காமராஜர் ஐயா. இதைத்தான் பத்திரிக்கை செய்கிறாங்க, பத்திரிக்கை ஊடகங்கள் இதைத்தான் செய்கிறாங்க. நீங்கள் செய்கிற தப்பை சுட்டி காட்டுறாங்க, சுட்டி காட்டுறதை நீங்கள் திருத்திக்கணும், மாற்றிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதைத்தான் பொதுமக்கள், ஒரு சில பொதுமக்கள் சரியில்லாமல் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்? அது ஒன்றுமே பண்ண முடியாது. இது இப்படித்தான் போகும்னு நினைக்கிறேன். இது என்ன செய்ய முடியும்? சரி, அவர்கள் தீர்மானிக்கிறது ஒன்று இருக்குது, தீர்மானிச்சுக்கிட்டோம். பார்ப்போம். மோடி ஐயா போய் பாயிட்டு வந்திருக்கார். தமிழக வெற்றி கழகம் தலைவர், தமிழக முதல்வர் சிஎம் விஜய் சார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரி, நன்றி, வணக்கம்.